இந்த ஆன்மீகம், அஸ்ட்ராலஜி 2ம் உண்மையா? உண்மைனா இதுக்கான கனெக்ஷன் எப்படி இருக்கு? ஜோதிடத்துல இந்த ஆன்மீகங்கிற சப்ஜெக்ட் வந்துட்டு பாசிட்டிவிட்டியை ஜாஸ்தி பண்ணுதுங்க. ரைட்டுங்களா? அந்த ஒரு வகையில ஸ்பிரிச்சுவாலிட்டியும் இந்த ஆஸ்ட்ராலஜியும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். அதே தான் இந்த ஆஸ்ட்ராலஜி என்ன பண்ணுதுன்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டி குடுக்குதுங்க. இப்ப 2 வகையிலும் இப்படிதான் இது கனெக்ட் ஆயிக்குது. இவங்க ஏதோ சாமி 24 மணி நேரம் கும்பிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க அப்படிங்கிறது. அந்த ஒரு எண்ணத்த டக்குன்னு மாத்தணும். டோட்டலாவே மாத்தணும். ஏன்னா நெறைய பேத்துக்கு அந்த ஒரு இது இருக்கு. நீங்க எதுக்கு பிறந்திருக்கீங்க? நீங்க என்ன ஆகப் போறீங்க வாழ்க்கையில? உங்களுக்கு என்ன மாரியான பிரச்சனைகள் 2 பக்கம் வரும் உங்களுக்கு. ஃபினான்ஷியலா என்ன நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க? எமோஷனலா என்ன ஃபேஸ் பண்ண போறீங்க? ஸோ இது 2 தான் தேவை. இந்த 2யும் சொல்றது தான் உங்களுக்கு ஜோதிடம். ஸோ இதுக்கும் உங்களுக்கு வந்து ஆன்மீகத்துக்கும் கன்ஃப்யூஷன்ஸ் வேண்டாம். ரைட்டுங்களா? ஆன்மீகம் முழுக்க முழுக்க ஒரு மனிதனோட நம்பிக்கை. ரைட்டுங்களா? அந்த நம்பிக்கைய நீங்க எதுனால மேல வைக்கலாம். இப்ப நெறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது அப்படின்ட்டு. கடவுள் நம்பிக்கையே இல்லம்பாங்க. கோயிலுக்கு போவாங்க. கடவுள் நீங்க பார்த்தீங்களான்னு கேட்டா, நான் பார்த்ததே இல்லன்னு சொல்லுவாங்க. அப்ப எதுக்குப்பா நீ கோயிலுக்கு போற? நம்பளுக்குள்ள நம்ப வந்து நம்மளோட உணர்தல் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்துட்டு ஆன்மீகமே தவிர, கடவுள், சாமி, உங்களோட கொள்கைகள், உள்ளுக்குள்ள போகக்கூடிய விஷயங்கள் இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி கிடையாதுங்கங்க. அப்ப இந்த ஆன்மீகமும், ஜோதிடமும் வந்து கன்ஃப்யூஸ் பண்ணிக்கவே வேண்டாம். இது ஒரு ஆர்ட் பேஸ்ட் சயின்ஸ் உங்களுக்கு. உங்களோட வாழ்க்கை முறைகளை சொல்லக்கூடியது ஜோதிடம். ரைட்டுங்களா? அது நல்லதா போகணும்னு நெனச்சு உங்களோட நம்பிக்கை ஆன்மீகம்.